Zombie apocalypse. Hey guys, welcome back to our Riya Creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி உங்களோட போட்டோ வச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரெண்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஆட் பண்ணுவோமோ ஆட் பண்ணிவிட்டு எஃபோர்ட்ஸ்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்துட்டு உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரியே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போனதும் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தென் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்க எஃபர்ட்ஸ் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 4.10 செகண்டில் மூவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் விட்டு வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 4.10 செகண்டில் மூவ் ஆகிடும். இதில் வந்துட்டு பேலன்ஸ் எம்டியாக இருக்க ஃபோட்டோஸில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த இமேஜ்லாம் வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணாமல் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கலர் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் இந்த இடத்துல பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு பீட் மார்க் ப்ரீஸரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் டு லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.